8:29. போதும். 32வது வசனம். இங்க ஆண்டவர் சபையை பற்றி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். எதை பற்றி பேசிட்டு வரும்போது, ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரும்போது, நான் குடும்பத்தை பற்றி சொல்கிறத எதனா அர்த்தத்தில் சொல்கிறேன்னா சபையை பற்றி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் சபையை சார்ந்தது. குடும்பத்தில் ஒரு 4 பேரோ 5 பேரோ 2 பேரோ அவங்க யாரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சபையில் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் குடும்பத்தை பற்றின ஒரு உபதேசத்தை சொல்லுகிற போது அது குடும்பம்னு சொல்லாமல் அது சபையை பற்றிய காரியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது சபையின் மேலே தான் நோக்கமாகிறது. அதாவது சபையை சார்ந்து தான் அது இருக்கிறது. ஆண்டவரை பற்றி அங்கே சொல்லும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை இன்னைக்கு நம்ம தியானிக்கிறவங்களா இருக்கிறோம். 29வது வசனத்தில் இந்த பாதிக்கு மேலே இருக்கிறத படிக்கிறேன். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தர் தான் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் அப்படி காப்பாற்றுகிறது போல புருஷனும் தான் மனைவியை போஷித்து காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு வரும்போது எதை சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இப்ப கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கவனிங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் இணைஞ்சவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், சபையின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற அந்த அறிவு வேண்டும், அல்லது அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொன்னால் தேவைகளை சந்தித்து அல்லது நம்மளை பராமரித்து நமக்கு ஒரு அடைக்கலத்தை தந்து நம்மை திருப்தியாக்கி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுகிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இப்படி அப்போ சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசி, அதாவது குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் தனிநபராய் சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருந்தாலும் அங்க சபைக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சபையின் மூலமாகத்தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், சபையின் மூலமாகத்தான் என்னை காப்பாற்றி வருகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் எபேசு சபையார். இப்போ எபேசு சபையார் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லது உலகம் எங்கும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு நபர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் என்னை சபைக்குள் வைத்து தான் போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது. இப்போ கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். குடும்பம் அப்படிங்கிறது கிறிஸ்துவினுடைய சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்றார்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினால போஷித்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த சபையை பற்றின கரிசனை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். சபையில் இருக்கிற நாம எப்படி மனைவியானவள் தன் புருஷனிடத்துல அன்பு கூற வேண்டுமோ அதுபோல சபையும் தன்னுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூற வேண்டும் அப்படி சொல்ல வர்றார். அதான் அதனுடைய விஷயம். 33வது வசனத்தை படிக்கிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் அப்படி சொல்றார். எப்படியும் அப்படி சொல்லிட்டு சபையை பத்தி சொல்லிட்டு இப்ப குடும்பத்தை பத்தி சொல்லும் பொழுது கடைசியா சொல்ற வார்த்தை புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் மனைவி. அவன் தன்னில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். ஆண்டவர் அன்பாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அன்பை எப்படி காண்பித்தார்? சிலுவையில தன்னை பலியா ஒப்பு கொடுத்து அதை காண்பித்தார். அததான் இந்த 27வது வசனத்தை படிக்கும்போது 24வது வசனத்தை படிக்கும்போது நம்ம படிக்கிறோம், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு சொல்லி. இப்போ சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவி எப்படி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதுபோல சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவனிடத்தில் பயபக்தியா இருக்க வேண்டும் சபை. இப்போ சபையில் இருக்கிற நீங்களும் நானும் சபையால தான் போஷிக்கப்படுகிறோம். நாம யாரால போஷிக்கப்படுகிறோமோ அவருக்கு பயபக்தியாய் கீழ்ப்படிய வேண்டும். அந்த சபையை பற்றின அந்த அக்கறை எப்படி ஆண்டவருக்கு இருக்கிறதோ அதுபோல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது சபையாருக்கு கிறிஸ்துவை பற்றின அக்கறை இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு பயபக்தியா இருக்கணும். இன்னைக்கு இல்ல காலகட்டங்களில சபை அப்படிங்கிற ஒரு சத்தியத்திற்கு வெளியே போகிற ஒரு காலகட்டமாக இது மாறி வருது. இப்போ நான் நெகோமியா புஸ்தகத்துக்காக நான் போறேன். இந்த சபை அப்படிங்கிறது அதாவது இந்த சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய சரீரம் அப்படின்னு படிக்கிறோம். இந்த சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய ஆலயம்னு படிக்கிறோம். இந்த கல்லை இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், சரீரமாகிய என்னுடைய ஆலயத்தை நான் என்ன செய்யறேன் 3 நாளைக்குள்ள நான் எடுக்க போறேன். அப்போ சபை அப்படிங்கிறது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இப்ப தேவனுடைய ஆலயமாக இருக்கிற சபையை பற்றி சொல்லும்போது அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், கிறிஸ்துவனிடத்துல பயபக்தியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு சபை என்ன ஆயிடுச்சுன்னா ஆலயமா இல்லாம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாம பயபக்தியாய் சபை காரியங்களை ஈடுபடாம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிரிந்து வாழுகிறது போல இன்னைக்கு சபை மாறி போயினது. கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் சபையோடு சேர்ந்தேன், கிறிஸ்துவோடு சேர்ந்தேன். கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், கிறிஸ்துவனுக்கு பயபக்தியா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும், கிறிஸ்துவனிடத்துல பயபக்தியா இருக்கணும் அப்படின்னா அது தனிப்பட்ட விஷயம் அல்ல, அது சபையை சார்ந்த விஷயம். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் பாட்டு பாடிக்கிறேன், நான் ஆண்டவர் மேலதான் அன்பா இருக்கிறேன், அது அல்ல. சபையை சார்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் அது தெய்வபக்தி. ஏன்னா சபைக்குள்ளதான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஒரு உண்மையை நெகோமியா புஸ்தகத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். நெகோமியா 1ஆம் அதிகாரம்
2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனத்தை படிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து வந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். நெகோமியா தங்களுடைய தேசத்திலிருந்து வந்த ஒருத்தனிடத்துல நம்முடைய தேசத்துல உள்ள ஜனங்களும் ஆலயமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். அடுத்தது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டதுமா கிடக்கு. இங்க அடிமைத்தனத்தில் இருந்தவங்க செருபேல் அப்படிங்கிறவருடைய ஆளுகை காலங்களில் கொஞ்சம் பேர் விடுதலையாக்கப்பட்டு போறாங்க. அவர்களோட கூட எசராவும் போறார். அங்க போகும்போது தேவாலயம் ஒழுங்கில்லாம இருந்துச்சு. ஒழுங்கில்லாத தேவாலயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலையில எசரா இறங்கினார். எசரா புஸ்தகத்தை படிக்கும்போது படிக்கிறோம். ஜனங்களை எதை மறந்துருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு ஆராதனை பண்றத மறந்துருந்தாங்க. அதே நேரங்களில் அவங்க பைபிள் படிக்கிறத, அதாவது நியாயப்பிரமான நீதி நியாயங்களை கை கொள்ளுகிறத மறந்துருந்தாங்க. அதை மறந்து அந்த தேசத்து ஜனங்களோடையே இவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்க விடுதலையாகி வந்த உடனே எஸ்ரா நாட்கள்ல அவங்க தன்னங்களை மனம் திரும்பி ஆண்டவரிடத்துக்கு அழுகையோடு கூட ஒப்பு கொடுக்கறதா நம்ம எஸ்ரா புஸ்தகத்துல படிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனம் போயிட்டு அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில மீதமுள்ள விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, அந்த மதில் சுவர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஜனங்களுக்கு அது நிந்தையும் அவமானவுமா இருக்கிறது. அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, சாலமோன் கட்டின அந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. ஏன்னா சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற போது ஒரு நீண்ட ஜெபத்தை பண்றார். அந்த ஜெபத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இங்கிருந்து கேட்கக்கூடிய சத்தங்களுடைய சமூகத்துல எட்டும், அதுக்கு நீங்க பதிலளிப்பீங்க. உம்முடைய கண் எப்பொழுதும் இந்த ஆலயத்தின் மேல இருந்து பதிலளிக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை பண்ணார். அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. இந்த ஆலயத்துல இருந்து பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். மழை வரலையா, பஞ்சமா, நோயா, வியாதியா, எதா இருந்தாலும் இங்க இருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணா நான் அதை கேட்டு அதுக்கு நான் என்ன செய்வேன், பதில் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த ஆலயம் இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்குது, பழுதடைந்து கிடக்கிறது. இதை நம்பி இருந்த ஜனங்கள் இப்ப தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டங்களில் தேவ ஆலயமா இருக்கிற நீங்களும் நானும் தேவ ஆலயத்தினுடைய உபதேச கோட்பாடுகள் இன்றைக்கு சிதைந்து கிடக்குமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம்? சில நாட்களாய் துக்கித்து
அழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னன்னு சொல்லி தேவனுக்கு இங்கு மகிமை இல்லை. தேவனுடைய பெயர் இங்கு நிந்திக்கப்படுகிறது. உங்கள் ஆண்டவர் எங்கே? உங்களுடைய ஐக்கியம் எங்கே? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பிவிக்க வல்லவரா இல்லையா என்று கேட்கிற நிந்தையான வார்த்தைகள் எங்கே? அதுக்கு நடுவில் சபை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சபையில் இருக்கக்கூடிய அல்லது அதை நம்பக்கூடிய தேவாலயமாக இருக்கிறேன் நான், தேவன் தான் என்னை போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு நம்பக்கூடிய ஒருத்தர் நெகோமியாவை போல அங்கே துக்கித்து அழணும். இங்க படிக்கிறோம், இவருடைய ஜெபத்துல படிக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ரெண்டாம் அதிகாரம், இந்த நெகோமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே கூடிய நேரத்தின் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து போதும். சில நாட்களாய் இந்த நெகோமியா துக்கித்து அழுது கொண்டே இருக்கிறார். அவருடைய அழுகை யாருக்கு தெரிஞ்சதுன்னா, அவர் எங்க வேலை செய்யறாரோ அந்த இடத்துல தெரிஞ்சது. பாருங்க, இந்த சிறைப்பட்டு போனவங்க திரும்பி போகிறதற்கு செருபபேல் ஒரு காரணமாயிருந்தார், எஸ்ரா ஒரு காரணமாயிருந்தார். அங்க தேவாலயத்தினுடைய காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஆனா எஸ்ரா ஒரு ஆசாரியன், செருபபேல் ஒரு ராஜா. ஆனா நெகோமியா ஒரு பானபாத்திரக்காரன், ஒரு சாதாரண வேலைக்காரன். ஆனா அவன் அடிமையா இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, எருசலேம் எப்படி இருக்கிறது, என் ஜனம் எப்படி இருக்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய அந்த வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கிறது, தேவனை நம்பி இருக்கிற நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம், தேவனுடைய வாசஸ்தலத்திலே கட்டப்பட்ட அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன ஆனது? வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற எருசலேமினுடைய மதில்களுக்கு 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் இருக்கிறது. சபை எப்படி கட்டப்படுது? அப்போஸ்தலர்கள் மேல கட்டப்படுது. அப்படிதான் படிக்கிறோம். சபை எப்படி கட்டப்படுது? அப்போஸ்தலர்கள் மேல கட்டப்படுது. அப்போஸ்தலர்கள் கட்டின உபதேசத்தினுடைய கோட்பாடுகள் இடிந்து கிடக்குமே. ஆனால் நீங்களும் நானும் அதை கேட்டதுக்கு அப்புறம், அதை குறித்து அறிஞ்சதுக்கு அப்புறம் துக்கப்படாமல் இருந்தால், சில காலம் அதற்காக அழுகாமல் இருந்தால், நமக்கு அந்த ஆலயத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த ஆலயம், கிறிஸ்துவாகிய ஆலயம்தான் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறது என்கிற நம்பிக்கை அற்றவர்கள் நாம் அதற்காக துக்கித்து அழுகிறவர்களாயிருந்தோம், நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்போம். அப்போ நெகோமியா துக்க முகமாயிருக்கிறார். இது வியாதினால வந்த துக்கம் அல்ல, இது மனசுனால வந்த துக்கம். அவருடைய மனசு துக்கப்பட்டது. நம்ம நிறைய நேரங்களில் ஒரு வியாதிக்காக துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆன்மா துக்க முகமா இருக்குமே. ஆனால் வியாதிக்காக துக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளை பார்க்கிறவங்க வியாதிக்காக பயந்து இதை செய்யாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்முடைய துக்கம் எதனால இருக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயம் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி ஆவிக்குரிய வாழ்வைக்காக சரியான விசாரிப்பு அற்றவனாக இருக்கிறானே, அல்லது சபையில சேர்க்கப்பட்ட நான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திற்காக நான் சபையை கட்டி எழுப்ப வேண்டியவனாய், சபையில சேர்ந்து நிற்க வேண்டியவனாய் இருக்கிறேனே அப்படிங்கிற நிலைமையை
உணராமல் இருக்கிறவங்களாக நாம் இருக்கக்கூடாது. அததான் இந்த விஷயத்தை இங்க படிக்கிறோம். நாம ஒரு விஷயத்துல துக்கமாய் இருக்கிறோமே ஆனால் அது எதை சார்ந்ததா இருக்க வேண்டும் ஆனால் அது தேவாலயத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறீங்க. நான் இறந்து போனா அது உங்களுக்கு துக்கமா இல்லையா? நான் வியாதிப்பட்டால் அது உங்களுக்கு துக்கமா இல்லையா? பதிலே காணோம். நான் எழுந்து நடக்க முடியாத நிலைமையிலே வேதனையாய் அல்லது அவமானப்படுகிறவனாய் இருக்கிறேன். என்ன 4 பேர் திட்டுறாங்க, நீ உனக்கெல்லாம் மீசை இல்லை, உனக்கெல்லாம் ஒரு ரோசம் இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, உயிரோட இருக்கிறவரை செத்து போயிடலாம் அப்படின்னு என்னை அவமானப்படுத்துகிற போது என் குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா அது துக்கமுகமாக இருக்கும். ஒருவேளை நான் ஒரு பாவத்தை செய்து தூரம் போயிருப்பேனால் அது உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரும். அதுபோல தேவனுடைய சபையை பார்த்து தேவனுடைய சபையால நான் போஷித்து காப்பாற்றப்படுகிறேனே ஆனால் சபைக்குரிய உபதேசங்கள் பாழாய் இருக்கிற போது அதை குறித்த துக்கங்கள் நமக்கு அவசியம். அந்த துக்கம் எங்கு காணப்படுது அப்படின்னு சொன்னா நெகோமியா கிட்ட இருக்குது. ராஜா நல்லா தெரிஞ்சிட்டார், இல்லையே உனக்கு ஒரு வியாதியெல்லாம் ஒன்றும் காணாமே, ஆனா துக்கமா இருக்கிறியே அப்படி சொல்லி கேட்கிறார். நெகோமியா என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்தை படிங்க. 2:3. என்னுடைய பிதாக்களுடைய கல்லறை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தேவன் எங்களுடைய தேவன் என்று வாழ்ந்த எங்களுடைய முற்பிதாக்களுடைய கல்லறை. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தேவன் எங்களுடைய தேவன் சொல்லி தாவீது கட்டின அந்த ஆலயம், அந்த மதில் சுவர்கள் பாழாய் கிடக்கும் போது நான் எப்படி துக்கப்படாமல் இருப்பது? இது வியாதியின் துக்கமே இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே நான் எதுக்கு துக்கப்படுகிறேன்னு சொன்னா என் முற்பிதாக்கள் நம்பி இருந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிற அந்த உபதேச கோட்பாடுகள் அங்கு அடிபட்டு கிடக்கிற போது நீங்களும் நானும் துக்கப்படாமல் இருப்பது எப்படி? நம்முடைய துக்க முகம் தேவனுடைய சபையினுடைய ஒழுங்கு காரியங்கள் நிறைவேற்றப்படலையே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல உருவாகலன்னு சொன்னா அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார், கரைதரை அற்றவர்களாக நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறார் அப்படிங்கிறது நம்புறது பொய்யாக மாறிவிடும். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சபையை குறித்த துக்க முகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில இப்போ நெகோமியா அப்படி ஒரு துக்க முகமா இருக்கிற. ஒரு வசனத்தை கூட படிங்க. ரெண்டு கொரிந்தியர் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27, 28. இங்க படிக்கிறோம் பாருங்க, பவுலுக்கு சபையை குறித்த ஒரு கவலை இருந்தது, சபையில இருக்கிற ஒழுங்கீனங்களை குறித்த ஒரு கவலை இருந்தது.
நாம ஒரு தவறை செஞ்சுட்டு கூட கவலைப்படுறதில்ல. சபையில இருக்கிற ஒருத்தன் தவறு பண்ணிட்டானா அதை பத்தி சுத்தமாவே கவலைப்படுறதில்ல. அது அவன் பாடு, நான் செஞ்சா அது ஏன் பாடு. சரி, சபைக்குரிய விஷயங்களில் அதை போய் 2 பேர் 3 பேர் ஒழுங்கு பண்ணி அதை சேர்க்கணுமே, அல்லது சபைக்குரிய காரியங்களில் நாம் ஆராய்ச்சி செஞ்சு சபைக்குரிய வருகைக்காக, தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தணுமே ஒருத்தரை. அந்த மாதிரி ஒரு கவலையும் அற்றவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனால் பவுல் அப்படி இல்லை. சபையை குறித்த கவலை. அவர் பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்பிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசத்திலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபையை குறித்தும் உண்டான கவலை. எனக்கு பசி ஒரு பிரச்சனை இல்லை, நிர்வாணம் ஒரு பிரச்சனை இல்லை, கண் விழிப்பு ஒரு பிரச்சனை இல்லை, வருத்தம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இவைகளெல்லாம் முதலானவைகளை விட சபையை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கிறது. இருபத்தி 9வது வசனம் படிக்கிறேன். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனில் இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? ஒருத்தங்க இடறி போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சபையை சார்ந்தவன், கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில் இருக்கிறவன். அவன் இடறி போனால் என் மனம் எரியாது இருக்குமோ? இப்ப நெகோமியாவினுடைய இருதயம் எரிகிறது. தேவாலயத்தினுடைய அந்த சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறத நினைத்து அவர் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். சில நாட்களாய் துக்கித்து அழக்கூடியவராக இருக்கிறார். சபையை குறித்த உங்களுடைய என்னுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டால், அந்த நபர்களுக்காக நாம் துக்கித்து அழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லது சபையில சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசி தேவனுக்கு நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவனிடத்துல பயபக்தியா இருந்து சபையில இருக்கிற நான் கரையற்றவனும் திரையற்றவனுமாய் என்னிடத்துக்காக அன்பு கூர்ந்த கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டியவனாய் இருக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய சபையினுடைய வேலைக்காக ஒரு விசுவாசி துக்கப்படவில்லையே, ஆனால் சபையினுடைய உபதேசத்தை நான் கை கொள்ள முடியலையே, சபையில் இருக்கிறவங்களோட என்னால் சேர்ந்து நிற்க முடியலையேங்கிற ஒரு எரி உணர்த்துதல் எனக்குள்ள இல்லாமல் இருக்குமே, ஆனால் அது எவ்வளவு பெரிய பரிதாபம். இப்போ அதுதான் இங்கேயே பார்க்குறோம். அவர் ராஜா கேட்குறாரு, நீ எதுக்காகப்பா துக்கமாக இருக்கிற? அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், என் ஜனம் நிந்தையும் அவமானத்தையும் அடையிறாங்க, என் ஜனம் அவங்களுக்கு என்ன செய்யறது, அந்த பட்சம் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அதான் எனக்கு துக்கம் அப்படி சொல்லல. 3ஆம் வசனத்துல சொல்லும்போது 2:3 என் முற்பிதாக்கள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாய் கிடக்கும் போது அப்படி சொல்றாரு. அப்படின்னா அந்த முழு தேசத்தினுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? தேவாலயமாயிருக்கு. அந்த வாசஸ்தலம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. அப்போ நாம இவர் எதுக்காக கவலைப்படலை? அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய நிந்தைக்காக அவமானங்களுக்காக கவலைப்படலை, அங்க இருக்கக்கூடிய ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதுக்காக கவலைப்படுகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் எதுக்காக கவலைப்படணும்னு சொன்னா, தேவனுடைய சபையினுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படணும். சபை கூடி வரணும், சபை தன்னுடைய வரங்களை பயன்படுத்தணும், சபை சுவிசேஷத்தை வேலையை செய்யணும், அது நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலை நமக்கு உண்டாயிருக்கணும். அது சரியானா, தேவாலயம் சரியாய் கட்டப்பட்டுட்டா அங்க வியாதியஸ்தன் வந்தான் சுகமாவான், அங்க பசியாய் வருகிறவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும், அங்க வியாபாரி வருகிறான், வியாபாரியினுடைய வியாபாரம் கேட்கப்படும், அங்கே ஒரு அழுகியும் பற்கடிப்பும் நிறைந்த ஒருவள் வருகிறாள், அவளுக்கு அதுக்கு விடுதலை கிடைக்கப்படுகிறது, நிந்தை அங்கு நீக்கப்படுகிறது, குழந்தை இல்லாமல் வருகிறாள், அவள் குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறாள், மரணத்தோடு தூக்கிட்டு வராங்க, அவன் சுகமடைந்து விடு திரும்புகிறான். இப்போ தேவனுடைய சபையில எல்லா சுகமும் எல்லா போஷிப்பும் அங்க நடக்குது. ஆனா அங்க சபையே இல்லைன்னா எங்க போஷிப்பு நடக்கும்? அங்க தேவாலயம் கட்டப்பட்டிருக்கணும், தேவாலயத்தினுடைய மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்கணும், அங்க தேவனுடைய ஜனங்கள் வருகிற போது துக்கத்தோடும் அழுகையோடும் வருகிற போது அவங்க போஷிக்கப்படுவார்கள். அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க தேவாலயத்தினுடைய சீரமைப்பு பணிகள் முழுமையாக முடிந்தாகணுமே.
அப்படிங்கிறதுக்காக அவர் துக்கப்பட்டு கடந்தார். இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நான் அப்படித்தான் சபைக்குரிய காரியங்களில் துக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவனுடைய மனம் ஒருவனுடைய மனம் பலவீனமாயிருந்தால், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ, அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வேணும், ஒரு விசாரிப்பு நமக்கு வேணும். அதை குறித்த ஒரு துக்கம் அது பவுலுக்கு இருந்துச்சு, நெகோமிக்காக இருந்துச்சு. சரி, நெகோமியா என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டா, இந்த அஸ்தசாஸ்தா கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த வேலையை செய்ய போறார். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல, ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 3ஆம் அதிகாரம், நெகோமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது இப்படி படிக்கிறோம். 1ஆம் வசனத்தை படிங்க. போதும். இந்த 3ஆம் அதிகாரம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டா, அந்த மதில் சுவர்களை யார் யார் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லுது. இவருடைய துக்க முகத்தினால உண்டான ஒரு ஜெபம், ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு எனக்கு தெரியும். 6ஆம் வசனத்தை படிக்கிறேன். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியாராகிய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனமாயிருந்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என்ன பாவம் செய்தோம்? நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கேடாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். இப்படி ஜெபம் பண்றார். உம்முடைய செவி திறந்திருப்பதற்காக நாங்களும் எங்களை முற்பிதாக்களும் பாவம் பண்ணோம். நாங்க மிகவும் கெட்டவர்களாய் நடந்துகிட்டோம், ரொம்ப மோசமானவங்களா நடந்துகிட்டோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நாங்கள் கை கொள்ளாமல் போனோம். இன்னைக்கு அப்படிதான். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயங்கள் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை என்ன? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்தது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் முடியும். கட்டளை, நான் வரும் வரைக்கும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கட்டளை கட்டளை இதோ உலகத்தின் முறிவு இந்த சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நீங்க உலகம் எங்கு போய் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புகிறதை குறித்தும் உலகம் முழுசும் பிரசங்கிக்கணும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதையெல்லாம் நம்ம கை கொள்ளாமல் போனோம் அப்படிங்கிற பாவ மன்னிப்பை நாம் கேட்க வேண்டியவர்களாய். நெகோமியா அப்படிதான் கேட்கிறார். மோசேக்கு நீர் கொடுத்த உம்முடைய தாசனாகிய மோசேக்கு நீ கொடுத்த கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நாங்கள் கை கொள்ளாமல் போனோம். நெகோமியாவை வைத்து பேசுகிற போது, நிறைய பிரசங்கியார் பேசுகிற போது சபைக்கு ஒப்பிட்டு தான் பேசினாங்க. சபை கட்டப்படணுங்கிறதுக்காக பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சபையோட ஒப்பிட்டு பேசுறவங்க கம்மியா மாறி போனாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வியாதியை குறித்த பயம். ஆனா சபையை குறித்த ஒரு பயபக்தி இல்லை. கர்த்தரிடத்துல பயபக்தியா இருக்கணுங்கிறது இல்லை. கர்த்தர் தன்னுடைய சரீரத்தை குறித்து நம்மை போஷித்து காப்பாற்றினார். அப்படித்தான் சொல்லுது. மனைவி எப்படி அன்பு கூறணும்? புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து அன்பு கூறணும்.
அப்படின்னா தன் ஜீவனை கொடுத்து அன்பு கூறணும். அப்ப சபை எப்படி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து பயபக்தியா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுக்கு ஜீவனே போனாலும் அவரிடத்துல அன்பு கூறணும். அதுதான். ஆனா இவங்களுக்கு வருத்தமும் பிரச்சனைகளும் வந்தப்போ கர்த்தரை விட்டு இவங்க விலகி போய் இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாத போனப்போ இவங்க அடிமைகளாகி போயிட்டாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் திரும்ப போய் தேவாலயத்தை கட்டி அதனுடைய மறுசுவர்களை கட்டணும்னா ஒரு சரியான ஜெபம் தேவையானது. அவன் இரவும் பகலும் துக்கித்து அழுகிற போது அவன் தன்னுடைய பாவத்தையும் தன் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கையிடுகிறத பார்க்க. இப்படி ஒரு ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. இந்த அஷ்டசாஸ்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போப்பா, உன்னுடைய தேவாலயத்தினுடைய பணிகளை நீ செய், அதுக்கு நானும் உதவி செய்கிறேன். இப்பதான் நீங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சப்போ பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அப்போ எருசலேமினுடைய வாசல்கள் பல வாசல்கள் இருக்கிறது. ஆட்டு வாசல், பழைய வாசல், அதே மாதிரி மீன் வாசல், இப்படி இந்த 3ஆம் அதிகாரத்தை பிடிச்ச நிறைய வாசல்கள் இருக்கிறது. அப்போ எருசலேமினுடைய அந்த தேசத்தை சுத்தியும் அல்ல தேவாலயத்தினுடைய சுவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதை சுத்தியும் ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. ஜனங்கள் ஒரு அரணான பட்டணமாய் வாழணும்னா அந்த மதில் சுவர் கட்டப்படணும். ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வாசல் கட்டப்படணும். தேவாலயத்தினுடைய சமூகத்தில் போய் இவர்கள் சந்தோஷமாய் ஆராதிக்கிறதுக்கு அவைகள் கட்டப்பட வேண்டியது அவசியம். இப்ப யார் எழுந்து கட்டுறாங்க? அந்த மீன், அதாவது ஆட்டு வாசலால யார் குடியிருந்தாங்களோ அவர் எழுந்து கட்டுறாரு. அதுக்கு பக்கத்துல யார் குடியிருந்தார் அப்படின்னு பார்த்தா அவங்க எழுந்து கட்டுறாரு. 2ஆம் வசனத்துல வரும்பொழுது எரிக்கோவின் மனுஷர்கள் எழுந்து கட்டுறாரு. எரிக்கோவுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. மீன் வாசல் வந்துருச்சு. மீன் வாசல் பக்கத்துல இருந்துங்க எழுதி கட்டுறாங்க. மீன் வாசலுக்கு அருகாமையில் இருந்து எழுதி கட்டுறாங்க. இப்படியே இந்த 3ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சா அந்த மதில் சுத்தியும் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள எழுந்து என்ன செஞ்சாங்க? அவங்க வேலையை செஞ்சாங்க. இப்போ சபையில் இருக்கிற விசுவாசிக்கு அவங்க வேலையை செய்யணும். செஞ்சியா? சபையில் இருக்கிற விசுவாசிகள் அவங்க வேலையை செய்யணும். அந்தந்த இடத்துல இருந்து இவங்க திரும்பி போன உடனே அந்த மதில் சுவரை கட்டுகிறதற்கு அந்த மதில் சுவரை ஒட்டி யார் யார் குடியிருந்தார்களோ, மதில் சுவரை ஒட்டி ஆசாரியனும் குடியிருந்தான், லேவியனும் குடியிருந்தான், அதாவது சாதாரண விசுவாசியும் குடியிருந்தான். அதை சுத்தியும் இஸ்ரவேல் ஜனங்கள்ல பணக்காரங்களும் இளைஞர்கள் எல்லாருமே சுத்தி குடியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்தினுடைய அந்த சுவர், அதாவது எருசலேமினுடைய அந்த மதில் சுவரை எழுப்பி கட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எழுந்து வேலை செஞ்சாங்க. இப்ப சபையில இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரத்தை தேவனுடைய சபைக்காக, கிறிஸ்துவுக்காக கட்டப்படணும். சபை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், எம்பர்கள் மூலமா அது என்ன பண்ணுது? மாளிகையாக கட்டப்படுது. அதுல நீங்களும் நானும் சேர்க்கப்பட்ட கல்களா இருக்கிறோம். அந்த கல்லுக்கே உரிய வேலைகள் என்ன? தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எப்படி எருசலேமினுடைய தேவாலயத்தை கட்டுகிறதற்கு ஒருவருக்கு ஒருவர் கை கோர்த்து கொண்டு அங்கங்க இருந்தவர்கள் எழுந்து கர்த்தருடைய அந்த ஆலயத்தை கட்ட முற்பட்டார்களோ, அந்த ஜனங்களை பாதுகாக்க அவங்க முற்பட்டார்களோ, அதுபோல சபையும் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தின் அடிப்படையில தேவனுடைய சபையிலிருந்து தான் நாம போஷிக்கப்படுகிறோம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தேவனுடைய சபையால தான், போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்? தேவனுடைய சபையால தான் உலகம் முழு நியாய தீர்ப்புக்குள்ள போகாம இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா உலகம் முழு நியாய தீர்ப்புக்குள்ளாக போயிடும். அப்ப சபையால தான் உலகத்துல இருந்து சிலர் காப்பாற்றப்பட வேண்டியதா இருக்கு. சபையார் தங்களுக்குரிய வரங்களை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டால் உள்ள இருக்கிற ஒருத்தர், அழுகையோட பற்கடிப்போட கூட இருக்கிற ஒருத்தர் சபைக்குள்ள வருகிற போது அவர் என்ன செய்யப்படுகிறார்? நிவர்த்தியாக்கப்படுகிறார்.
அல்லது சபையில் இருக்கிறவர்களுடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் நாம் போக்கி தேவனுடைய வருகைக்கு நேராக சபை ஆயத்தமாகும். ஆக சபையில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படித்தோம்னா, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவனவனுடைய பிரயோஜனம் எதுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, சபையை கட்டி எழுப்புகிறதற்கு கொடுக்கப்படுகிறது. அதான் அங்க சொல்லும் பொழுது, எப்படி எனில் ஒருவன் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளா இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை தராரு. அதான் இங்க சொல்றாரு. வேறொருவனுக்கு ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே குணமாக்கும் வரும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறித்தலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷையை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்து. 12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சரீரம் ஒன்றாயிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்போ இந்த வரத்துல ஆண்டவர் இந்த எதை சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு உடலுக்கு பல வரங்களையுடைய அவயவங்கள் இருக்கிறது. கண், மூக்கு, வாய், காது, கை, கால்கள் அவயங்கள் இருக்கு. அது சரீரத்தினுடைய பிரயோஜனத்திற்கு. கிறிஸ்து தலையாயிருக்கிறார், நாம் என்னவா இருக்கிறோம்? சரீரமாயிருக்கிறோம். கீழே சொல்லுகிற போது அதான் சொல்றார் 27ஆம் வசனத்துல, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயவங்களாயும் இருக்கிறோம். கை செய்யறது கால் செய்ய முடியாது, ஆனா காலுக்குரிய வேலையை அது செய்யும், கைக்குரிய வேலையை அது செய்யும். அப்ப இங்க சொல்லுகிற போது சபையில் இருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையினுடைய பக்தி விருத்திக்காக நம்முடைய வரங்களை உபயோகப்படுத்தணும். நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை சார்ந்தவர்கள். சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் அப்படி பிடிக்கிறோம். அப்போஸ்தலர்களை கொண்டுதான் சபை எழுப்பப்பட்டது. இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதே எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காட்டுகளிலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல், குழந்தைங்க மாதிரி இருக்கக்கூடாது விசுவாசிகள். பலவிதமான மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுமான தந்திரமான போதனைகள். சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுமானது, அதாவது நமக்கு நன்மை உண்டாகிற மாதிரி தேவனுக்கு நாம துரோகம் பண்ணுகிற யோசனைகள் இன்னைக்கு உண்டாகும். நமக்கு நன்மை உண்டாகிற மாதிரி நாம தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமையில போதனைகள் இன்னைக்கு உருவாகும். அப்படிப்பட்ட போதனைகளுடைய அந்த போதனைகளில் நீங்கள் அடிபட்டு போயிடக்கூடாது விசுவாசிகள்.
அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருவர்களாயிருக்கும்படி அப்படி செய்தார். சபை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்களை கொண்டு சபை கட்டுகிற போது எதுக்காக கட்டப்பட்டிருக்கிறோம் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அப்படின்னு சொன்னா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் சபை வளரணும். இன்னைக்கு வளர்ச்சி நின்று போச்சு. 1.5 வருஷமா ஞானஸ்தானங்கள், சுவிசேஷம் முழு இடங்களிலும் அது நடக்கணும் இல்லையா? கர்த்தரை சபையை சேர்த்துக் கொள்ளுகிற வரைக்கும் இது நடக்கணும்ல. அது நடக்காம இருக்குதுன்னு சொன்னா அது தவறாக மாறிவிடும். அன்புடன் சத்தியத்தை நாம கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்களா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரத்தை, இன்னைக்கு வரங்களை உபயோகப்படுத்துறதில்ல விசுவாசி. அங்கங்க இருந்தவங்க அவங்கவுங்க இருந்து கட்டினாங்களா இல்லையா? தேவாலயத்து கட்டினாங்களா இல்லையா? அப்போ அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய வரத்தை வைத்து சபைக்கு நாம் எப்படி பிரயோஜனமா இருக்கலாம்? அதுல ஆவியை பகுத்து போதிக்கிறவன் உண்மையை சொல்லிக் கொடுக்கலாம்ல. இது தேவனுடைய காரியம் இல்லை, இது தேவனுடைய காரியம் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் ஆவியை பகுத்து போதிக்கிறவனால சொல்ல முடியும்ல. பகுத்து போதிக்கிறவர்கள் சத்தியத்தை பகுத்து போதிக்கிறவன் சபையில இருக்கிறாங்கல்ல. இல்லை இப்ப நம்ம படிச்சதுல எல்லா வரத்தையும் ஆண்டவர் சபைக்கு தந்திருக்கிறார்ல. நேற்றைக்கு போன வாரம் படிச்ச மாதிரி சபைக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதில்ல, தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதில்ல. அதை கொண்டு சபை அன்புடன் சத்தியத்தை கொண்டு 16ஆம் வசனம், அவராலே சரீரம் முழுவதும், அதாவது எபேசியர் 4:14, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்காலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இங்க சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறதுன்னு சொல்லும் பொழுது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து நின்று சபையை வளர்த்தெடுக்கிறது. அங்க நெகோமியாவுடைய பேச்சை கேட்டு அங்கங்க இருந்தவங்க எழுந்து எப்படி சபையை அவங்களுக்குரிய மதில் சுவரை கட்டி எழுப்பினாங்களோ, அதுபோல சபையில இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து தேவனுக்காக எப்படி நாம பயன்படுத்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நாம பயன்பட்டு இசைந்து செயல்பட வேண்டியவங்களா இருக்கிறோம். சபையினுடைய வளர்ச்சிக்காக. சபை ஒழுங்கா இருக்குமே ஆனால் அங்கே எல்லா கண்ணீரும் துக்கமும் துடைக்கப்படுகிறது, வேதனைகள் நீக்கப்படுகிறது, அங்குதான் கட்டவிழ்க்கப்படுகிறது, அங்கதான் பரலோகத்துக்கு சேர்கிற கூட்டம் இணைக்கப்படுகிறது. இல்ல, சபையில தான் இணைக்கப்படுது. அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, சபை சத்தியத்தை கை கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரத்தின் அடிப்படையில என்ன செய்யணும்? சபையை கட்டி எழுப்பணும். சபையை கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ நான் எபேசியர்ல படிச்ச அந்த பகுதிக்கு திரும்ப போறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிச்சோம் இல்லையா? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். எப்படி போஷித்து காப்பாற்றினார்? கர்த்தர் சபையை எப்படி போஷித்து காப்பாற்றினார்? 27வது வசனம். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக, நம்மளை எப்படி கொண்டு போய் நிறுத்துறதுக்காக கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் மகிமையுள்ள சபையாக நம்மை பரலோகத்தில் உள்ள பிதாவுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே தாமே பலியாய் ஒப்புக் கொடுத்தார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்ப பூலோக வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு முன்பாய் போய் நிற்கத்தக்கதாக கிறிஸ்துவனுடைய சபையிலே அன்பு கூர்ந்து கிறிஸ்துவனுடைய சபையினுடைய உபதேசங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை போஷிக்க என்னத்தை தந்தார் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தையே பலியாய் கொடுத்து நம்மை போஷித்தார்.
ஒருத்தர் இப்படி ஒரு கதையை சொன்ன கேள்விப்பட்டேன். ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்காக ரெக்க தேடி பறந்துச்சான். எங்க பறந்தும் அதுக்கு உணவு கிடைக்கல, பஞ்சகாலம். ஆனா அந்த கழுகனுடைய குஞ்சுகள் உணவுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறத அந்த தாய்க்கழுகு கண்டு என்ன பண்ணிச்சான், எங்கேயும் பறந்து உணவு கிடைக்கலையே, நீ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூக்குனால தன்னுடைய சரீரத்தையே அது கொத்த ஆரம்பிச்சிச்சு. அப்படி கொத்த ஆரம்பிச்ச உடனே அதுல இருந்து வந்த ரத்தம், அதுல இருந்து வரக்கூடிய சதைகளை அந்த கோழி குஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த கழுகு குஞ்சுகள் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. கழுகு செத்துருச்சு, குஞ்சுகள் பிழைச்சிச்சு. இப்போ அவர் இப்படி சொன்னாரு, இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரால் நாம் பிழைத்தோம். இப்ப சபை என்ன செய்யணும்? சபை பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்து நம்மளை போஷித்தாரே, அந்த நிலைமையில நாம் கிறிஸ்துவனிடத்துல அன்பு கூர்ந்து, நெகோமியாவுக்கு இருந்த அந்த துக்கம் நமக்கு இருக்கணும். சபையை குறித்த துக்கம் நமக்கு இந்த காலங்களில் இருந்தால் வியாதி வேதனைகள் தானாக தீரும். ஒரு காலத்துல ஜெபிக்கிறதுக்கு சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டம், பலதரப்பட்ட வியாதியில சாவுக்கு எதுவானா இருந்தவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு கொரோனாவில் யாராவது வந்தாங்கன்னா சபைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி அதை அனுமதித்தவர் அதுக்கான விடுதலையை சபையிலிருந்து தரமாட்டாரா அப்படின்ற நிலைமை இன்னைக்கு மாறி போச்சு. அப்படி இல்லாதபடிக்கு நமக்காக நம்மை போஷிக்க தன்னையே வழியாய் ஒப்பு கொடுத்து கரையற்றவளும் பிழையற்றவர்களுமாய் பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்து நம்மை சம்பாதித்திருப்பாரே, ஆனால் அவருக்கு பயபக்தியோடு கீழ்ப்படிய வேண்டியவங்களா இருக்கிறோம். அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அதை நாம் சபையிலே கை கொள்ளுகிற போது எல்லா விஷயங்களுக்கும் விடுதலை கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். தேவாலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டப்போ ஆசாரியன் எழுந்து நின்று அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதாயிருந்தது. சபைகள் சரி செய்யப்படுகிற போது அங்கிருந்து நன்மையும் கிருபையும் தொடரும். உங்களையும் என்னையும் தொடர ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபம்.